அதிமுகவிலே இணைந்த தேமுதிகவின் முக்கிய தலைவர்கள் அதிர்ச்சியில் கதரும் பிரேமலதா, மகிழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும், 2026 சட்டமன்ற தேர்தலில் 210 தொகுதியில் அதிமுக மாபெரும் வெற்றி வாய்ப்பை பெற வேண்டும் என சொல்லி அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தற்சமயம் தீவிரமான பிரச்சார வேட்டையை நடத்தி கொண்டிருக்கிறார். அதாவது தமிழக மக்கள் மத்தியிலே அதிமுக என்னென்ன சாதனைகளை செய்திருக்கிறது, திமுக வந்ததுக்கு பின்பு தமிழக மக்களுக்கு என்னென்ன வேதனைகளை கொடுத்திருக்கிறது என அனைத்தையும் சொல்லி தமிழக மக்கள் மத்தியிலே வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு பொறுப்பேற்ற பின்பு தொண்டர்களுடைய எண்ணிக்கை என்பதை அதிகப்படுத்தி இருக்கிறார். ஓபிஎஸ் போன்ற நபர்கள் எல்லாம் அவரை நம்பி போன தொண்டர்களை நடுத்தெருவிலே விட்டுவிட்டு திமுகவிலே ஐக்கியமாக இருக்கக்கூடிய இந்த வேளையிலே எடப்பாடி பழனிசாமி மட்டும் தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட இயக்கமாக இருந்த அதிமுகவை 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களை கொண்ட மாபெரும் ஒரு இயக்கமாக மாற்றி உருவெடுத்து வைத்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். அப்படித்தான் நேற்று தினம் ஒரு நிகழ்வு என்பது நிகழ்ந்திருக்கிறது. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்தால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. விஜயகாந்தை அழித்தது யார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். விஜயகாந்தின் மீது மிகப்பெரிய அவதூறுகளை பரப்பியது யார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். ஆனால் இறுதியாக பணத்திற்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு பிரேமலதா, தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் விஜயகாந்திற்கு துரோகம் செய்யக்கூடிய வகையிலே திமுகவுடன் கூட்டணி என்பது வைத்திருந்தார். அந்த கூட்டணி என்பது பிடிக்காத சூழ்நிலையில் தேமுதிகவில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் எல்லாம் அதிமுகவிலே தன்னை இணைத்துக் கொண்டுதான் இருந்தார்கள் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் உங்க அனைவருக்கும் தெரியும். அப்படித்தான் ஒரு முக்கியமான நபர் நேரடியாக அதிமுகவிலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறாராம். தேமுதிகவின் ஒசூர் மாநகர மாவட்ட செயலாளர் ராமசாமியை கட்சியிலிருந்து பிரேமலதாவால் நீக்குவதாக அறிவித்திருந்தார். இந்த நிலையில் ஒசூர் அதிமுக நிர்வாகிகளை சந்தித்து அக்கட்சியில் இணைந்துள்ள ராமசாமி வரும் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற பாடுபடும் என தெரிவித்திருக்கிறார். கட்சியிலிருந்து நீக்கிய சில மணி நேரங்களிலே ராமசாமி அதிமுக இணைந்தது பிரேமலதா தரப்புக்கு மிகப்பெரிய அதிர்வுகளை எல்லாம் ஏற்படுத்தி தான் இருக்கிறது. அதாவது தேமுதிக பிரேமலதா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒசூருடைய மாவட்ட செயலாளர் இருந்த ராமசாமி அவர்கள் அதிமுகவுடன் தொடர்பிலே இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தகவல் என்பது வெளியான பின்பு அவரை கட்சியிலிருந்து நீக்குகிறார். அவர் கட்சியிலிருந்து நீக்கி அடுத்த ஒரு சில நிமிடங்களிலே பார்த்தீங்கன்னா நேரடியாக நமது அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை சந்தித்து அதிமுகவிலே தன்னை கள்ளக்கடிப்பில் உறுப்பினராக இணைத்திருக்கிறார் ராமசாமி அவர்கள் அப்படிங்கிற தகவல் தற்சமயம் அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக வெற்றிக்கு நான் கண்டிப்பாக பாடுபட இருக்கிறேன், அதிமுகவிற்கு என்னுடைய தொகுதி முழுவதும் பிரச்சாரம் செய்ய இருக்கிறேன் அப்படிங்கிற தகவலையுமே அந்த தேமுதிகவுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் ராமசாமி அவர்கள் தற்சமயம் கூறியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் என்னுடைய ஆதரவாளர்கள் பூராமே அதிமுகவில் இணைய இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலையுமே தற்சமயம் வெளிப்படையாகவே சொல்லி இருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நண்பா.